திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திவின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடியேனுனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடையனார் நமது பாண்டி குழம்புநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி நமது கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் வழங்குகிற குருநாதர் திண்டுக்கல் சுந்தராஜை அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். சிவாத்திற்கும் அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோகிராமியின் விளைந்ததில் தெளிந்ததில் வகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேள்விப்பதிலும் சேர்த்தி அதோடு சேர்த்தி கிரகணத்தை பற்றி பார்ப்போம். நாளை மறுநாள் கிரகணம் வருது அல்லவா, அந்த கிரகணத்தை பற்றியும் பார்ப்போம். ஏன்னா உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும். உலகியல் ஜோதிடம் கட்டாயம் வேணும், புரியுதுங்களா? அப்போ உலகியல் ஜோதிடம் அது தனி படிப்பு, இது தனி அது தனி, அது தனியா நம்ம படிக்கணும். உலகியல் ஜோதிடத்தை படிக்கணும்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. தனிமனித வாழ்க்கையின் பலன்கள் எடுக்கிறது வேற, ஒரு நாட்டுக்கும் ஒரு தேசத்திற்கும் பலன்கள் எடுக்கிறது வேற, நூல்களே வெவ்வேறு. அப்போ வானியல் நிகழ்வுகளை மட்டும் வைத்து, அதாவது அண்டத்தில் உள்ளத நம்முடைய பிண்டத்துல என்ன எழுதியிருக்கோ அதை சம்பந்தப்படுத்தி பார்ப்பது தனிமனித ஜோதிடம். அண்டத்தில் உள்ள நிகழ்வுகளை மட்டும் சம்பந்தப்படுத்தி பூமியில் இயற்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறது சொல்றதுதான் உலகியல் ஜோதிடம். இதுல மிக முக்கியமாக உலகியல் ஜோதிடத்தில் பருவ காலங்களையும் சூரியனுடைய ஒளி அதை சுற்றியுள்ள வட்டத்தையும், சந்திரனுடைய ஒளியும் சந்திரனுடைய நிலவை சுற்றியுள்ள அந்த வட்டத்தையும், சூரிய சந்திரர்களில் தோன்றும் கரும் புள்ளிகளையும், சூரிய சந்திர கிரகணத்தை மிக முக்கியமாக வைத்து, அது சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட்ட பிறகு சூரிய சந்திர கிரகணத்திற்கு பின் ஏற்படக்கூடிய கரும் புள்ளிகள், இதையெல்லாம் வச்சு உலகியலுடைய நிகழ்வு, சூரிய சந்திர கிரகணங்கள் தோன்றும் போது அந்த வானம் என்ன நிறத்தில் இருந்தது, சூரிய சந்திர கிரகணம் தோன்றும் போது அந்த சூரியனோ சந்திரனோ என்ன நிறத்தில் இருந்தது, இதையெல்லாம் வைத்து உதயத்திற்கு பின்னும் கிரகண உதயத்திற்கு முன்னும் பின்னும் வானத்தில் ஏற்படும் மாற்றங்களையும் இதையெல்லாம் வச்சுதான் கிரகணம் பிடிச்சிருக்கும் பொழுது, முழு கிரகணம்னா அதுக்கு தனி பலம், அரை கிரகணம் போது அந்த கிரகணத்தினுடைய இரு கோடுகளில் எந்த கோடு உயர்ந்திருக்கு, இப்ப அரை கிரகணம் முக்கால் கிரகணம் நாம் நாளைக்கு பார்க்க போறதே முழு கிரகணத்தை பார்க்க போறது இல்லை. ஆனா நடக்கிறது முழு கிரகணம். நமக்கு தோன்றும் பொழுது கிரகணம் முழு கிரகணம் இருக்காது, கிரகணம் விடுகின்ற சமயத்தில் நாம் பார்க்க போகின்றோம். அப்ப அது நமக்கு எந்த திரை தாழ்ந்திருந்தது எது உயர்ந்திருந்தது இதையெல்லாம் வச்சு பலன் சொல்லியிருக்கிறார்கள். பிறகு சம்ஹிதை என்ற நூல்ல இதை பற்றி விவரங்கள்லாம் இருக்கு. இன்னும் அது சம்பந்தமான மூல நூல்கள் நிறைய இருக்கு. அப்போ நாளை மறுநாள் வரக்கூடிய கிரகணம் நம்ம விஞ்ஞானத்துல படிப்போம். சந்திர கிரகணம் அப்படின்னா சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்று கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரன் சுற்றும் பூமியை சுற்றி வருது. ஆனா சூரியனை பூமி சுற்றி வருது. இப்படி சுற்றி வரும் பொழுது பூமியினுடைய நிழல்
சூரியனுடைய ஒளி போகாமல் சந்திரனை மறைப்பதால் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் கிரகணம். இல்ல ராகு கேது, நம் ஜோதிட ரீதியாக ராகு கேதுக்களை தொடும் பொழுது கிரகணங்கள் ஏற்படுகின்றன அப்படின்ட்டு நம்ம ஜோதிட ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் படிக்கிறோம். கேது செந்நிற பாம்புன்னு சொல்றோம். அதனாலதான் கேது கிரகஸ்த கிரகணம் எப்போதுமே சிகப்பு கலர்ல தோணும். கேது செந்நாகம், ராகு கருணாகம். இப்ப கேது செந்நாகம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கேது கிரகஸ்த கிரகணம் பொறுத்தவரையிலும் நாளைக்கு நிலவை பிடிக்கும் பொழுது செந்நிறம் அல்லது செந்நிறத்திற்கு சற்று கூடுதலாக கருப்பும் சிவப்பும் கலந்த நிறமாக தோன்றும். கருப்பும் சிவப்பும் அதே ராகு கிரகஸ்த கிரகணம் போது ஃபுல்லா கருப்பு நிறத்தில் தோன்றும். ஃபுல்லா கருப்பு நிறத்தில் தோன்றும். அதுதான் கிரகணத்தினுடைய தன்மை. புரியுதுங்களா? புரியுதுங்களா சுப்பிரமணிய சார்? சார் புரியுது சார். சந்திர கிரகணத்தை பொறுத்தவரையிலும் 3 வகைப்படும். முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், அரைநில சந்திர கிரகணம். அந்த வகையில் 3 வகையாக சந்திர கிரகணத்தை சொல்லலாம். இந்த சந்திர கிரகணம் நான் இப்ப சொன்ன பூமிக்கும், அதாவது சூரியன் பூமியை சந்திரன் சுற்றுகிறது, பூமி சூரியனை சுற்றுகின்றது. இப்படி சுற்றும் பொழுது சூரியனுடைய ஒளி சந்திரன் மீது விழாமல் பூமியினுடைய நிழல் மறைப்பதால் அது கிரகணம் என்று வானியல் நிகழ்வாக இங்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? வரக்கூடிய கிரகணம் சிவப்பு நிறத்தில் தோன்றும். நாளைக்கு பார்க்கக்கூடிய கிரகணம் சிவப்பு நிறத்தில் தோன்றும். சிவப்பு நிறத்தில் தோன்றும். இந்த கிரகணத்தின் பேர் கிராசனா லேகனா அப்படின்னு சொல்லுவாங்க. இத கிராசனா லேகனா என்று சொல்லக்கூடிய கிரகணம் இது. புரியுதுங்களா? சிவப்பு நிறத்தில் தோன்றக்கூடிய கிரகணம். இந்த கிரகணம் முழு சிவப்பு நிறத்தில் தோன்றக்கூடிய கிரகணம். இது நல்லதா அப்படின்னா, கேது முழுமையாக கிரகித்து வெகு நேரம் இல்லாம சற்று நேரம் மட்டும் கிரகித்து அந்த கிரகணம் முடிவடைகிறது. அந்த கிரகணம் முடிவடைகிறது. நம்முடைய நேரம் பார்த்தீங்கன்னா, பாருங்க, நேரத்துக்கு போட்டுங்கனே மாசி மாதம் 19 செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் நிகழும் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். கிரகண ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மணி 19 நிமிடம். முழு கிரகணம் முடிக்கிறது 5 மணி 3 நிமிடம். இது 6:47 கிரகணம் முடிஞ்சிருது. 5 மணி 3 நிமிடத்திலிருந்து ஒரு 15-20 நிமிஷம் தான் முழு கிரகணமே இருக்கும். அதுக்கப்புறம் கிரகணம் அப்படியே விலகிட்டு வந்துடும். ஒரு சில கிரகணங்கள் கிரகணம் முடிச்சதுக்கு அப்புறம் வெகு நேரம், கிட்டத்தட்ட 1 hour 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட கிரகணம் முழுசா நிற்கும். அதனுடைய தன்மை வேற. கிரகணம் முழுவதும் பிடித்த உடனே சற்று நேரத்தில் விலகுவது என்பது இந்த கிராசனா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணம். புரியுதுங்களா? கேது கிரகஸ்தங்க சந்திரன் அன்னைக்கு கிரகணம் வானவில் எப்படி இருக்குது? சந்திரன் கேது, சந்திரன் கேது ஒரே இதுல சந்திக்கக்கூடிய நாள். பூர நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல சந்திக்கக்கூடிய தன்மை சந்திரனும் கேதுவும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த கிரகணம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்தும்? நம்முடைய வான்மண்டலத்திலும் சரி, நம்முடைய இயற்கையிலும் சரி, நம்முடைய பொருளாதார ரீதியாகவும் சரி, பல மாற்றங்களை இந்த கிரகணங்கள் ஏற்படுத்தும். அப்படி என்ன சார் ஏற்படுத்தும் அப்படின்னா, கிரகணம் சிவப்பு நிறத்தில் காணப்படுவதால் நாட்டுல பஞ்சங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. போர், நோய், கொள்ளையர்கள், இந்த மாதிரியான தன்மைகள் ஏற்படும். சந்திரன் கேது கிரகணிப்பதால் சுபிச்சம், சுகாதாரம் பாதிக்கும். கருமான், தச்சன், கொத்தனார் போன்ற தொழிலாளிகள் மரணம் அடைவார்கள் சொல்றான். அப்போ உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்புகள் அதிகம். திருடர்களுக்கு பெரும் துன்பம் ஏற்படும்.
அதிகம் சட்டங்கள் வலிமையாக்கப்படும். அதனால திருடர்களுக்கு பெரும் துன்பங்கள் ஏற்படும். தமிழ் மாசத்துல மாசி மாதம் ஏற்படக்கூடிய கிரகணம் ஒரே மாசத்துல, அதாவது சூரிய கிரகணம் வந்தா சந்திர கிரகணம் வரும். ஆனா ஒரே தமிழ் மாதத்துல நமக்கு இந்த இப்போ போன கிரகணம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஆவணி ஒன்னு புரட்டாசியில வந்தது. ஆனா ஒரே தமிழ் மாதத்துல ரெண்டு கிரகணங்கள், சூரிய சந்திர கிரகணங்கள் தோன்றும் பொழுது நாட்டுல ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் பாதிக்கப்படுவார்கள். அதுபோல பாத்தீங்கன்னா சொந்த கட்சியிலேயே பல பிரச்சனைகள் வரும். கட்சி சேதரும், பல குழப்பங்கள் ஏற்படும், சொந்த கட்சிகள் உடையும், ஒரே கட்சியில பல பிரிவுகள் வந்து கட்சி உடையும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும். நாட்டுல அமைதியின்மை அப்படிங்கிறது தோன்றும். மன அமைதியில் பாதிக்கப்படும். இந்த சந்திர கிரகணம் அடிவானத்தில் சந்திர கிரகணம் நமக்கு எப்ப தோன்றுறது? நம்ம பார்க்கும்போது, சுப்பிரமணிய சார், நாம பார்க்கும்போது கிரகணம் நமக்கு எப்படி தெரியும்? சார் நம்ம பார்க்கும்போது அது இது ஆரஞ்சு கலர் தெரியும் சார், முழு ஆரஞ்சு. அடிவானத்துதான். ஆமா, அடிவானம் தெரியும், செந்நிறம். ஆமா, இதுல மூன்று விதம் பிரிக்கிறாங்க. அடிவானத்தில் தோன்றும் கிரகணம். இப்ப நைட் 12 மணிக்குள்ள கிரகணம் பிடிக்குன்னு எப்படி தெரியும்? நிலா எங்க இருக்கும்? உச்சியில் இருக்கு. ஆமா சார். உச்சியில தோன்றக்கூடிய கிரகணம். இன்னொன்று மறைவு காலத்தில் விடைக்கால 3 மணிக்கு பிடிக்குதுன்னு எங்க இருக்கும்? அது அது மேற்கே இருக்கும், மேற்கே இருக்கும். இத கிழக்கே அடிவானத்தில் தோன்றும் கிரகணம் நெருப்பில் வேலை செய்பவர்களுக்கும், நெருப்பு சம்பந்தமான வேலை யாரார் செய்யறாங்களோ அவர்களுக்கும், புனிதமான தொழில் செய்பவர்களுக்கும், அந்தணர்களுக்கும் கஷ்டங்கள் அப்படிங்கிறான். புரியுதுங்களா? புரியுது சார். கிரகணம் சிம்ம ராசியில் ஏற்படுவதால் அரசர்கள் பாதிக்கப்படுவார்கள். பணம் படைத்து அதிகாரமாக வாழக்கூடிய நபர்கள் பாதிக்கப்படுவார்கள். காடுகளில் வாழும் அல்லது வனப்பகுதியை சார்ந்து வாழும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதாவது மாசி மாதம் பூர்வ நட்சத்திரத்தில் ஏற்படும் கிரகணம் இது. இது எந்தெந்த தேசத்தை, முக்கியமா வங்காளதேசம், அவந்தி தேசம், மேகாலய தேசம், இங்கெல்லாம் வியாதிகளும், வட மாநிலங்கள் அதிகம் பாதிப்புக்குள்ளாகும். சினிமா துறை பாதிக்கும். நாட்டை ஆளும் அரசர்களும், சன்னியாசிகளும், இராணுவமும் பாதிப்பு ஏற்படும். இவர்களுக்கெல்லாம் இந்த கிரகணம் பாதிப்பை உண்டு பண்ணும். ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லப்படுது நம்முடைய நூல்கள். அதுபோல பொருளாதாரத்துல பங்குச்சந்தை நிலவரத்துல இதுவரையிலும் ஏறிய விஷயங்கள், இதுவரையிலும் ஒரு பொருள் ஏறிட்டு இருக்குன்னா தங்க விலையிலேயே பெரிதும் மாற்றங்கள் வரலாம். பூமி விலை ஏறுவதற்குண்டான வாய்ப்பு வருங்காலத்தில் உண்டு. பூமி லாபம் ஏற்படுவதற்கும், தங்கத்துல முதலீடு போட்டவங்கெல்லாம் அடுத்த பூமியில முதலீடு போடுற அளவுக்கு, பூமி ரியல் எஸ்டேட் தொழில் ஏறுற அளவுக்கு மாற்றங்கள் உண்டு. பொருட்கள் சார்ந்த பங்குச்சந்தை, அதாவது என்ன சொல்றதுமா சசி, கம்பெனி சார்ந்தது, பொருட்கள் சார்ந்த அதுல பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும், நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு ஏற்றங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கிரகணத்தின் மூலம். இதெல்லாம் நமக்கு பலன்களாக சொல்லப்படுகிறது. போர் வருவதற்குண்டான வாய்ப்பு தான். ஈரான் ஈராக் போர் வந்துருச்சு. அது நான் முதல்லயே போன வருஷத்துடைய வருஷ பலன்லயே சொல்லியிருந்தேன், போர் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு. அந்த வீடியோ யாராவது பாத்தீங்களா? இந்த வருட பலத்துல சொல்லியிருப்பேன், போர் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்ட்டு. இந்த கிரகணமும் அதை உறுதிப்படுத்துது. அதனால போர் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய கிரகணமா இருக்கு. இன்னைக்குமே சந்திரன் கேது, யார் ஜாதகத்துல சந்திரன் கேது சேர்ந்திருக்கோ அவர்கள் எல்லாம் கிரகணம் முடிஞ்சு மக்கிய நாள் போய் விநாயகப் பெருமானுக்கு, ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு 3 குடம் தண்ணீர் விட்டு, சந்திரன் கேது சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகக்காரர்கள் கிரகணம் முடிந்து மறாவது நாள் காலை, ஏன்னா நைட்ல போய் எது பண்ண முடியாது அல்லவா, மறாவது நாள் காலை குளிச்சுட்டு ஓடுற தண்ணியில, ஆற்று நீர்ல குளிக்கணும், இல்ல கடல் நீர்ல குளிக்கணும், இல்ல அருவி நீர்ல குளிக்கணும். இந்த 3 தண்ணியில குளிக்க முடியாதவங்க வீட்டுல ஒரு கைப்பிடி அளவு உப்பும், ஒரு கைப்பிடி அளவு கரும்பு சர்க்கரையும் குளிக்கிற தண்ணியில கலந்து குளிக்கணும். குளிச்சுட்டு விநாயகப் பெருமானுக்கு 9 தீபங்கள் ஏற்றி 3 குடம் தண்ணீர் விட்டு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து கொள்வது
நல்லது. நவக்கிரகங்களுக்குடைய ராகு கேதுக்கு 9 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது, கிரகணம் முடிந்த உடனே செய்யறது, கிரகணம் முடிஞ்சு மறாவது நாள் காலையில செய்யறது நல்லது. கிரகணம் முடிந்து மறாவது நாள் காலையில சாதம் இல்ல டிஃபன் இதெல்லாம் எதுவும் சாப்பிடாம காலையில பழ வகையோ அல்லது பயிறு வகையோ சாப்பிடுவது சிறப்பு. கொஞ்சம் பழ வகை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டல் எதுவும், இல்ல ஏதாவது பயிர், பாசி பயிர் மாதிரி ஏதாவது பயிர், இந்த மாதிரி பயிர் வகைகள் சாப்பிடுறது. சார் அதெல்லாம் மையம் முத நாளே ஊற வச்சு இது சார் அப்படின்னா, பழங்கள் காலையில சாப்பாட்டுக்கு பதிலாக பழங்கள் சாப்பிடுவது, வாழைப்பழத்தை மட்டும் தவிர்த்திடணும். மற்ற பழங்கள் மாதுளை, கொஞ்சம் பேரிச்சை ஆச்சுங்களா, இந்த பழங்கள் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மதியம் உணவு சமைச்சு சாப்பிடுறது நல்லது. காலையில் உணவு வேண்டாம், மதியம் உணவு சமைச்சு சாப்பிடுறது நல்லது. கிரகண காலத்துக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவு சாப்பிட்றணும். உணவு ஜீரணமாயிடும் எப்பவுமே. இதெல்லாம் என்ன சார் நமக்கு பண்ணுது? இதெல்லாம் இந்த விஞ்ஞான காலத்துல நம்பலாமா, நம்ப முடியுமா அப்படின்னா கட்டாயம் நம்பித்தான் ஆகணும். நம்ம உடம்புல 10 விதமான வாயுக்கள் இருக்குன்னு படிச்சிருக்கோம் நம்ம சித்தாந்தத்துல, ஜோதிடத்துல படிக்கும்போது. இந்த கிரகணத்தின் போது சூரிய சந்திரனுடைய நம்முடைய சுவாசங்கள் மாறுபடும். சூரியக்கலை சந்திரக்கலை இதனுடைய சுவாசங்கள் நெகட்டிவ் ஆகும், மாறுபடும் பொழுது உடம்பில் நச்சுத்தன்மைகளும் நச்சுக்கிருமிகளும் அதிகம் உள்ளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்துல உணவு ஜீரணமாகணும் அப்படின்னா ஜீரணிக்கிற வாயு வேலை செய்யணும். அந்த ஜீரணிக்கிற வாயு சரியா வேலை செய்யலைங்கிற போது உணவு ஃபுட் பாய்சனாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் கிரகணத்திற்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே உணவு அருந்தி விடணும்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை அல்ல, சயின்ஸ், பக்கா சயின்ஸ். எப்படி எல்லாம் பொருளாதாரத்தையே தூக்கி போட்டு பெற்றது கிரகணத்துக்கு அப்புறம் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற இதை நீங்க சயின்ஸா தான் பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த கிரகண புண்ணிய காலம் சொல்லுவோம். இதெல்லாம் கிரகண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்ற அப்படின்னா, ஒரு கிரகணம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கிரகணம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை அடுத்து வரக்கூடிய இன்னொரு கிரகணம் பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போகும். கிரகணங்களே ஏற்படலைன்னா ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எப்படி நம்ம உடம்புல சளி பிடிச்சி கழிவுகளை வெளியே கொண்டு வருது, அதுபோல இந்த கிரகணங்கள் என்பது நம்முடைய இயற்கையினுடைய பல மாற்றங்களை சரிப்படுத்தக்கூடியது. புரியுதுங்களா? அப்போ இந்த கிரகணத்தின் மூலம் நன்மைகளும் நிறைய இருக்குது. இந்த கிரகணத்தின் மூலம் நன்மைகளும் நிறைய இருக்கு. அதே சமயத்துல தீமைகள் அப்படிங்கிற போது அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். என்னென்ன தீமைகள் இருக்கு, என்னென்ன யுத்த அபாயங்கள் இருக்கு. இப்போ இந்த சிவப்பு நிற கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணம் பெரும் சங்கடத்துக்கும் ஆபத்துக்கும் உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது சிவப்பு நிற கிரகணம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, பூர நட்சத்திரத்துல சிம்மம் என்ன ராசி? சிவப்பு ராசியா? நெருப்பு ராசி சார். தங்கம், சிம்மத்தினுடைய நிறம் என்ன? சிம்மம் நிறம் இது சார் சிவப்பு. சிம்மம் நிறம் சிவப்பு தான் சார். சூரியன் சிவப்பு. சிவப்பு வெள்ளை, காலையில் சிவப்பு, மாலையில் மதியம் வெள்ளை. சிம்மம் சிவப்பு நிற ராசி. புரியுதுங்களா? சிம்மம் சிவப்பு நிற ராசி. அங்க யார் இருக்கா? கேது, செந்நிற பாம்பு. அப்ப 2 சேரும் போதுதான் ரத்த சிகப்புன்னு சொல்றாங்க. இதே குரு வீட்டுல இருக்கும் பொழுது புல் சிகப்பு வராது, லைட்டா மஞ்சள் சேடு கலந்த சிவப்பு, லைட் சிவப்பா இருக்கும். ஆனா இந்த சிம்மத்துல பூர நட்சத்திரத்துல ஏற்படக்கூடிய கிரகணம் முழுமையான சிகப்பு நிற கிரகணம் அப்படின்ட்டு இத நூல்கள் சொல்லப்படுது. இது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. காலபுருஷனுக்கு சித்தத்தை குறிக்கக்கூடிய வீடு. 5 என்பது மிக முக்கிய ஸ்தானம். அப்போ இங்க அந்த கிரகண தோஷம் சூரியனை கிரகணிப்பதால் நாட்டுல ராஜாக்களுக்கு இடையில ஒரு பெரிய குழப்பமும் போராட்டங்களும் வம்பு சண்டைகளும் போர்களும் வருவதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமா அதனாலதான் சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இத ராஜாக்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, சிம்மம் சூரியனுடைய வீடு, சூரியன் ராஜா.
அந்த சூரியனுடைய வீட்டில் பூர நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய கிரகணம். அதனாலதான் ராஜாக்கள் இடையிலேயே ஒரு ஒற்றுமை, ஒரு பரஸ்பர இது இல்லாம ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில பிரச்சனைகள் வருவதற்குண்டான காலமா சொல்லப்படுது. அப்போ இந்த கிரகணங்கள்ல ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. நாடெங்கும் அமைதியும் அன்பும் விட்டு கொடுத்தலும், எல்லா தேசங்களும் ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும், போர் வரக்கூடாது. அதாவது ராமாயணத்துல கும்பகர்ண விழிச்சிருந்தோடனே சொன்ன முதல் வார்த்தை, அடா தேசத்துல போர் வர விட்டீங்களேடா, இனி என்னடா பண்றது? ஹம்? இந்த சீதையினால போர் வர்றதுக்கு உண்டான இதை விட்டுட்டீங்களே, போர் வர செஞ்சிட்டீங்களேன்னு அவ்வளவு வருத்தப்பட்டதாக கம்பர் எழுதுகிறார். போர் வந்தா நல்லதும், நீங்க கெட்டதுதான் அழியும்னு நினைக்காதீங்க. நல்லதும் அழியும், கெட்டதும் அழியும். போர்னால ரெண்டு பக்கம் பாதிப்புண்டு. வலுத்தவன் தான் பலவீனமானவன் தான் பாதிப்பான்னு சொல்லக்கூடாது. பலவீனமானவன் போடுகிற சில விஷயங்களால பலமான நாடும் சில மக்கள் பாதிப்பார்கள். இப்ப முடிஞ்ச அளவுக்கு தேசங்களுக்கு இடையிலே போர் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது, சமாதானமா இருக்கிறது தான் நல்லது. புரியுதுங்களா? அப்போ போர் வரக்கூடாது, எல்லா தேசங்களும் அமைதியாகவும் சமாதானமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். நான் சொன்னதுதான், யார் ஜாதகத்துல சந்திரன் கேது சேர்ந்திருக்கோ அவங்க எல்லாம் மறாவது நாள் ஓடுகின்ற தண்ணீர், ஆற்று நீர், ஓடுகின்ற தண்ணீர்ல குளிச்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு தண்ணி விடுங்க, தண்ணீர் விட்டுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல யாருக்கு சந்திர திசை நடக்குதோ, யாருக்கு சந்திர திசை நடக்குதோ அவங்க 20வது நாள் விநாயகர் பெருமானுக்கு விளக்கு போட்டு தண்ணீர் விட்டுட்டு வாங்க. இவங்களும் இதே பரிகாரத்தை கடைபிடிங்க. சந்திர திசை நடப்பவர்கள், சந்திர திசை சந்திர புத்தி நடப்பவர்கள் இதை செய்யணும். பூர நட்சத்திரக்காரர்கள், உத்திர நட்சத்திரக்காரர்கள், மக நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் கட்டாயம் மறாவது நாள் கிரகண சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். கிரகண சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். மறாவது நாள் குளிச்சுட்டு ஏதோ ஒரு ஆற்றங்கரையில ஏதோ ஒரு பிராமணர் மூலம் கிரகண சாந்தி பரிகாரம் என்று சொன்னாமே செஞ்சு விடுவாங்க. அது சும்மா சிம்பிளா செய்யறது தான். அது செஞ்சுக்கிறது சார், அதெல்லாம் என்னால செய்ய முடியல சார், என்ன சார் பண்றது அப்படின்னா, நீங்களும் அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுட்டு ஆற்று நீர்லயோ இல்லது அருவி நீர்லயோ இல்ல கடல் நீர்லயோ குளிக்கிறது கட்டாயம் போய் குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உங்கள் உடல்நிலைக்கு சிறப்பை கொடுக்கும். நவகிரகத்துல தீபம் போடுங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இதை கடைபிடிச்சுங்க. புரியுதுங்களா? இதுதான் கிரகணத்துக்குரிய வழிபாடும் பரிகாரங்களும், கிரகணம் என்ன செய்யும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். பொருளாதார ரீதியா பல மாற்றங்களை இந்த கிரகணம் கொடுக்கும். சந்திரன் அப்படின்னா உணவுப் பொருட்களுடைய விலைகள் பல மாற்றங்கள். ஏன்னா உணவுப் பொருட்கள், தானியங்கள் பல மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமாக வருங்காலம் இருக்கும் என்பதையும், பற்றாக்குறை இருக்கும் என்பதையும் இந்த கிரகணத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்ப நம்ம கிரகணத்தை பற்றி ஏதாவது கேட்கணுமா? சுப்பிரமணிய சார். கொஸ்டின் இல்லை சார். தெரியாது நம்ம சார் சார் ஏன்னா நீங்க சொன்னது தெளிவா சொல்லிட்டீங்க, அங்கதான் மேட்டர். ஐயா, சனி தசைக்கு என்ன வரும்னு சொல்லி ஒரு கொரி ஒண்ணு வந்ததுங்க நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது. நான் சொல்லிட்டு இருக்கும்போது சிவா, சனி திசை நடந்தால் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு கொரி ஒண்ணு வந்ததுயா. எதுல வந்தது? அந்த இதுல சாட்ல மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சாங்களா? எனக்கு அனுப்புனாங்களா? சனி திசைக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லமா. சனி திசைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சந்திர திசை நடக்கிறவங்க மட்டும்தான் அதை யோசிக்கணும். சனி திசையை பத்தி பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு கிரகணத்துக்கு, கிரகணம் அடிக்கிற சந்திரனுக்கு சனி 8ல இருக்கார். அதனால பயப்பட தேவையில்லை. கோச்சாரத்துல சனி 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். கிரகண சந்திரனுக்கு 8ல மறைஞ்சிருக்கார். அதனால நமக்கு சனி திசையை பத்தி பயப்பட தேவையில்லை. அந்த அன்னைக்கு கோச்சாரத்தை பாருங்க, 8ல தான் இருக்கார். அதனால பயப்பட தேவையில்லை. அப்போ சூரியன், புதன், செவ்வாய் திசைகள் நடக்கிறவங்க ஏதாவது செய்யணுமானா அவங்க விநாயகருக்கு தெய்வம் போடுறது நல்லது.
நான் இருக்கு ஏன்னா எதிர்த்தாப்புல அவங்க தான் இருக்கிறாங்க. தீபம் போடுவது என்பது நல்லது. மற்றவங்களை பத்தி நம்ம பயப்பட தேவையில்லை, எதுவும் செய்யாது. எல்லாருமே சார் சந்திர சார் சார் சந்திர புத்தி வந்தா நடந்தாலும் பண்ணலாம் இல்லையா சார்? கட்டாயம் பண்ணணும். சந்திர புத்தி, சந்திர அந்தரம் எது நடந்தாலும் போய் செய்யணும். இந்த கண்டிப்பா. மூணும் நம்ம உடம்புல சூக்கும தேகத்துல இந்த இந்த அதை ஏன் செய்யணும் அப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாதா சுப்பிரமணியம் சார்? இதெல்லாம் ஏன் சார் செய்யணும்? சார் இதே அஞ்சாம் இடம் ஆழ் மனது சார். அங்க ஒண்ணு இல்ல, இவங்க மட்டும் ஏன் செய்யணும்? இப்படி ஒரு கேள்வி அறிவுபூர்வமா கேட்டா தானே நான் பதில் சொல்லுவேன். ஆ? சார் அது நட்சத்திரம் சார், அது நட்சத்திரம் இல்ல சார், அதனால சொல்லிருக்கேன். ஏன் நடக்கும்? ஏன் செய்யணும்னு அந்த சொல்லிட்டா? சார் ஏன் செய்யணும்னு சொல்லிட்டா? நான் சார் அந்த நட்சத்திர சிம்மத்தில் இருக்குல்ல சார். இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன திசை நடக்குதோ அந்த ஆறாம் உடம்பு முழுவது பரவுமா பரவாதா? நான் சொல்லிக்கிறேன்னா இல்லையா? பரவும் சார். திசை புத்தி இதனுடைய ஆறாம் உடம்புல இருக்கும். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா அவரை சுற்றி செந்நிறமான சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஒன்று இருக்கும். எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே நூர் சார், ஆமா சார், ஆமா சார். ஏற்கனவே அடிப்படை கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கிறேனே. சசி சொன்னா இல்லையா? ஆமாண்ணா. ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுன்னா கருப்பு நிற ஆறா இருக்கும். சனி வக்ரமெட்ரி திசை நடக்குதுன்னா நீல நிற ஆறா இருக்கும். ஒருத்தருக்கு புதன் திசை நடக்குதுன்னா பச்சை நிறத்துல ஆறா அவங்களை சுத்தி இருக்கும். ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா கோதுமை நிறம் சொன்னோம் அல்லவா, அந்த நிறத்துல ஆறா அவங்களை சுத்தி இருக்கும். அப்போ இந்த ஆறா இந்த ஆறா வந்து சந்திரனுடைய ஆறா உங்களை சுத்தி இருக்கும். இப்ப சந்திரன் கிரகணத்தால் பீடிக்கப்படும் போது உங்களை சுத்தியுள்ள ஆறாவுல நச்சுக்கிருமிகள் கட்டாயம் தோன்றும். உங்கள் ஆறாவுல நெகட்டிவ் சக்திகள் நிறைய தோன்றும். அதுபோல இந்த இன்னொன்னு சொல்லாம முட்ட, இந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். மருந்து கிடைக்கும். இப்போ இதுவரையிலும் கேன்சருக்கெல்லாம் மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். முழுமையா கேன்சருக்கு முழுமையான மருந்து இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு கண்டுபிடிப்பதற்கு மிகப்பெரிய சாத்தியங்கள் இருக்கு. ஏன் சொல்லியிருக்கேன் இந்த படம்? ஏன் சொன்ன சொல்லுங்க. மேடம் வந்து மருந்து சார். 5ஆம் இடம் நோய் குணமாகும் மேடம். அஞ்சாம் இடத்து கேது அதையே கேன்சருக்கு சொன்னேன் கேது பகவான் வந்து மருந்து. சார். கேது பகவான் மருந்து. கேது கேது பகவான் பகவான் மருந்து. அது ஏன் கேன்சருக்கு சொன்னேன்? வெரி குட். அதுக்கு எதிர்த்த மாற செவ்வாய் ராகு ராகு. சம்பந்தப்பட்டு செவ்வாய் ராகுக்கு திரிகோணத்துல குரு வக்கரமா நிற்கிறது. குரு செவ்வாய் ராகு என்ன சொல்லியிருக்கேன்? குரு செவ்வாய் ராகு சம்பந்தம்னா கேன்சர் கட்டிகள் சொல்லிருக்கா? ஆமா சார், ஆமா. அப்போ அதற்கு தீர்வுகள் கொடுக்கிற பாவகம் அதற்கு 7ஆம் பாவகம். அப்போ இந்த சந்திரன் கேது காலபுருஷனுக்கு 6க்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த கிரகணத்திற்கு பிறகு கேன்சர் போன்ற அபாயகரமான உடம்பில் தோன்றக்கூடிய கட்டிகள் அது சம்பந்தமான இதுகளுக்கு ஒரு புதுமையான மருந்து கண்டுபிடிக்கப்படும். அதன் மூலம் மிகப்பெரிய தீர்வு மக்களுக்கு கிடைக்கும். என்னமோ உலகியல் ஜோதிடம் எனக்கு பரிச்சயம், அதாவது முழுமையா நான் கத்துக்கல. என்னுடைய குருநாதர் உலகியல் ஜோதிடத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரர். சண்முகநாதன் ஐயா வந்து உலகியல் ஜோதிடத்தில் மிகப்பெரிய கெட்டிக்காரர். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரம் வானத்துல தோன்றதை வச்சு இதுதாண்டான்னு சொல்லுவார். புரியுதுங்களா? டெய்லி நட்சத்திரத்தை பார்த்துட்டே இருப்பார். டெய்லி நட்சத்திரம் தோன்றதை வச்சு இது நடக்க போகுதா, இது நடக்க போகுதா, இது நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவர். அப்பேற்பட்ட குருநாதர்கிட்ட படிச்சதுனால உலகியல் ஜோதிடம் நமக்கு ஒரு பரிச்சயம் கட்டாயம் இருக்கு. அதை வச்சு சொல்றேன். புரியுதுங்களா? சுப்பிரமணிய சார். மிக சிறப்பு சார், மிக சிறப்பு சார். சசி, வேற ஏதாவது கேள்வி இருக்காமா? கேள்வி என்பது கனத்த நேரத்தில் தோன்றணும் சார். இப்ப நான் ஏன் மருந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் சுகந்தி மேடம் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கேன்சர் ஏன் சொன்னோம்? இதுதான் அந்த கனத்த நேரத்துல நம்முடைய அறிவு சற்று அதை யோசிக்கணும். அதை யோசிச்சு அதை வெளிக்கொண்டு வரணும். அப்படி கேட்கின்ற ஆற்றலை எல்லாரும் வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம்.
புரியுதுங்களா? ஒண்ணும் இல்ல, அதே 9 கிரகம், அதே 12 பாவகங்கள், இதை வச்சுதான் விளையாடுறோம், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? சரி, அடுத்தது கேள்விகள் ஏதாவது இருக்கா? சசிமா. ஐயா, ஆறு இந்த மாதிரி கடல் போக முடியாதவங்க எப்படி அதுக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறது ஐயா? இதுவா, அதான் சொன்னனே, ஒரு ஒரு கை உப்பு, கல்லுப்பு, குளிக்கிற தண்ணியில ஒரு கை கல்லுப்பு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இயற்கையில கிடைக்கிற தண்ணியா பாருங்க. அதாவது என்ன சொல்றது, போர் வாட்டர் இல்லாம கிணத்து தண்ணீரா பாருங்க. கிணத்து தண்ணீர், போர் வாட்டர். கிணறுலாம் இப்ப ரொம்ப சிரமம், ஏன்னா எல்லாம் போர் தான் இருக்கிறது, வேற சரி, வழி அப்படியும் கிடையாது. இல்லைனாலும் போர் வாட்டர்ல என்ன செய்றீங்கன்னா, போர் வாட்டர்ல ஒரு கை உப்பு, ஒரு கை உப்பு, ஒரு கை கரும்பு சக்கரை, கரும்பு சக்கரை, சால்ட் அண்ட் சுகர் ரெண்டையும் கலந்துட்டு, முடிஞ்சா பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரம் கொஞ்சம் கலக்கலாம், ஒரு ஒரு இல்ல கலந்து விட்டு அதை துளிச்சுக்கணும். புரியுதுங்களா? நன்றியா, நன்றியா, தெளிவான விளக்கம் ஐயா. துளிச்சுக்கணும். புரிஞ்சுதுங்க. பச்சை கற்பூரம் எதுக்கு, இந்த உப்பு எதுக்கு, இந்த சுகர் எதுக்கு அப்படின்னா, எப்பவுமே சந்திரன் பாதிக்கப்படும் போது நம்ம உடம்புல நீர்ச்சத்துக்கள்ல மிகப்பெரிய பாதிப்புகள் தோன்றும். இந்த நீர்ச்சத்துக்கள்னாலதான் உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து அல்லது நீர் வாதம் அல்லது சைனஸ், அதாவது நீர் அடைப்பு, நீர் அடைப்பு, அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது உடம்புல வந்து அந்த நீர்னால அடைப்புகள் வரக்கூடியது. அது அழகா நான் முன்னத்தை படிச்ச ஒரு நூல்ல நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க. நீர்க்கோவை, நீர்க்கோவை, ஆ. நீர்க்கோவை, நீர்க்கோவை, நீர்க்கோர்வை, உடம்புல அங்கங்க நீர் கோர்க்கிறது, அதான் நீர்க்கோர்வை. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புல நீர்ச்சத்துக்கள் எப்படி வந்து அங்கங்க அது அப்படியே ட்ரை ஆகி அங்கேயே ஒரு கட்டிக்கும், ஒரு மாதிரி தன்மை ஆயிரும். இப்போ உடம்புல இருக்கிற நீர்த்தன்மை, நீர்த்தன்மை குறையும் போது என்ன ஆகுன்னா, அந்த நீர் வந்து கெட்டிய கோலையாகும். உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறையும் போது, நீர்ச்சத்தில் மாற்றம் வரும்போது அப்படியே கெட்டியாகும். அந்த கெட்டி ஆகிறது அங்கங்க அடைச்சிக்கும். அப்போ நம்ம அதை என்ன செய்யறோம் அப்படின்னா, நீர்ச்சத்து குறையுது அப்படின்னா சால்ட் அண்ட் சுகர் கொடுக்கும் பொழுது அந்த நீர்ச்சத்து உடம்புல அதிகம் கிடைக்கும். இப்ப அதனாலதான் என்ன பண்ற, உடம்புல நீர்ச்சத்து போகுதுன்னா, இது போகுதுன்னா என்ன என்ன கொடுக்குறாங்க, லூஸ் மோஷன் போகுதுன்னா என்ன, ஓஆர்எஸ் கொடுக்குறாங்க. சால்ட் அண்ட் சுகர் அது தான் சார். ஆமா ஆமா. சாப்பிட்டு சொல்றேன், சாப்பிட்டு சொல்றேன். அது இல்லைன்னா வீட்டிலேயே நம்ம வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் போல, அந்த பொட்டுக்கடலையோட பொடி ம். பவுடர் கொஞ்சம், அப்புறம் வந்து லேசா சால்ட் போட்டு குடிக்க இதுதான் சார், கொடுத்தோம்னா. இதுதான் சார் இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய நீர் இழப்புகளையும் நீர் கோவைகளையும் குணப்படுத்தும். அதோடு சேர்த்து பச்சை கற்பூரம் இருக்குன்னா, நம்ம உடம்புல நச்சு கிருமிகள் ஏதாவது இருந்தா கூட அது தோல் வழியா உள்ளுக்கு அந்த கிரகணத்து காலங்களில் போயிருந்தா கூட பச்சை கற்பூரத்துக்கு என்ன தன்மைனா, நச்சு கிருமிகளை அழிக்கக்கூடியது, உடம்புக்கு ஒரு புத்துணர்வை தரக்கூடிய தன்மையும் உண்டு. புரியுதுங்களா? நல்லதுங்க, தெளிவா புரிஞ்சுதுங்க. இப்படி பயன்படுத்திக்கணும். போகம் முடிஞ்சவங்க ஆற்று நீர்ல குளிங்க. ஆற்று நீர் சார், ஆற்று நீருக்கு போனா உப்பு தேவையில்லையா, சக்கரை தேவையில்லைன்னா இயற்கையிலேயே ஆற்று நீர்ல இதெல்லாம் இருக்கு. நீரில் இதுல இயற்கையே கலந்துருக்கு. சரி, வேற சந்தேகம்? ஆனா அந்த தர்பை யூஸ் பண்றாங்கல்ல அந்த சமயத்துல ஆ, கிரகணம். தர்பை. தர்பை எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா, ஒரு கிரகணத்தின் போது, கிரக சூப்பர், கிரகணத்தின் போது தர்பை என்பது கேதுவினுடைய தன்மை, தெய்வ ஆற்றலை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடியது, கிருமிகளை பஷ்டம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. கேது மருந்து, கேதுனுடைய பாசிட்டிவ் தன்மையை அதிகம் உள்ளது தர்பை. கிரகணத்தின் போது கேது அப்படியே நெகட்டிவ் தன்மை, கேதுனுடைய ஆக்ரோஷத்தால் நெகட்டிவ் தன்மை ஏற்படும். அந்த நெகட்டிவ் தன்மை எதுவுமே நம்முடைய உணவுப் பொருட்களில் புகுந்து விடாமலும், நம்ம கட்டில படுக்கும்போது கூட நம்ம தலையணிக்கு இடையில ஒரு தர்பையை வச்சு படுக்கலாம், சின்ன தர்பை, ஒரு புல் வச்சு படுக்கலாம். இந்த தர்பையை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல நெகட்டிவ் சக்திகள் புகாமல் நமக்கு கவசம் போல பாதுகாக்கும். தர்பை தாமிர சத்து உடையது, அதாவது செம்பினுடைய சத்து அதிகம் உடையது, செம்பு சத்து உடையது. இப்போ இந்த கிரகண காலங்கள்ல நம்ம உடம்புல நீர் சத்தும் சரி, கிரகண காலங்கள்ல நம்ம உடம்புல வந்து சூரிய சந்திரர்கள் மிகவும் பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த செம்பு சத்து அப்படிங்கிறது, இப்ப எப்படி வாதம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த செம்பு மோதிரம், செம்பு காப்பு இதெல்லாம் போட்டுடுவாங்க. இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக, நம்ம 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 உடம்புல எந்த பாதிப்பும் வராம இருக்கிறதுக்காக செவ்வாயினுடைய ஆற்றல், செம்பினுடைய ஆற்றல், அந்த கிருமி செவ்வாய் கேது தர்பை, அந்த செவ்வாய் கேது சேர்ந்ததான் தர்பை. முழு கேதுனுடைய ஆற்றல் அதிகம், செவ்வாயினுடைய தன்மையும் உடையது. புரியுதுங்களா? அதை நம்ம வீட்டுல வைக்கும் பொழுது
கெட்ட கிருமிகள் அந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆரா எதுவுமே நம்மளுடைய உணவுப் பொருட்களையோ நம்முடைய உடம்பையோ பாதிக்காது. அதுக்காகத்தான் தர்ப்பம் வைக்கிறது. புரியுதாம்மா? புரியுதுண்ணா. வேற கேள்விகள், கிரகணம் சம்பந்தமா கேள்விகள் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நம்ம எப்பவும் போல நார்மல் கேள்விக்கு போவோம். ஒரே நிமிஷம் நான் தண்ணி குடிச்சு வந்துடுறேன். கேள்வி யோசிச்சு எழுதுங்க. அது ஏன்னா உலக்கு மட்டும் கரெக்டா நிக்கும்? என்னம்மா, நான் உலக்கையை நிறுத்தி வச்சு பார்த்தே இல்லைம்மா, நானும் பார்த்துட்டு சொல்றேம்மா. ஈர்ப்பு சக்தி தான்மா, புவி ஈர்ப்பு சக்தி தான் மாற்றம் ஏற்படுறதுனால.